ஓகே, மினாசன் கொனிச்சிவா. நம்ம வந்து ஜாப்பனீஸோட பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஜாப்பனீஸில் பார்த்தா ஹிரகானா, கத்தகானா, காஞ்சி இப்படின்ற ஒரு 3 ஆல்ஃபாபெட்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தமிழில் வந்து அ ஆ இ ஈ படிப்போம்ல, அந்த மாதிரி தான் எல்லாமே. ஓகேவா? ஆனால் இதில் காஞ்சி வந்து என்னென்னா பிக்டோரிக் ரெப்ரசன்டேஷன். இதில் வந்து ஹிரகானா மாதிரி வார்த்தைகள் இருக்காது. அது வந்து மோஸ்ட்டாக எல்லாமே இந்த மாதிரி பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக தான் இருக்கும். ஓகே, காஞ்சி வந்து கொஞ்சம் அட்வான்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹிரகானாலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஓகே, இதுதான் வந்து ஹிரகானா. ஹிரகானாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 ஆல்ஃபபெட் மட்டும் எடுத்திருக்கேன். ஆ, இ, உ, ஏ, ஓ. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம தமிழில் சொல்லுவோம்ல ஆ, அந்த ஆ தான் இது. ஓகே, ஆ. ஓகே, இது எப்படி எழுதணும்னா ஆ, இதுதான் ஆ. அடுத்து இது வந்து என்னென்னா இ, நம்ம தமிழில் சொல்லுவோம்ல அந்த இ. இது ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு ஸ்ட்ரோக்கு இப்படி கீழேருந்து வந்துட்டு நெக்ஸ்ட்டு மேலே ஒரு கோடு, அவ்வளோதான். இப்படி சிம்பிளாக எழுதினாலே போதும். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ரோக் தெரியுதா, ஒரு மாதிரி ஒரு டிசைன். அது ஏன்னா வந்து அவங்க ஜாப்பனீஸ் மோஸ்ட்டாக வந்து இங்க் பென் ப்ரஷ்ஷில் தான் எழுதுவாங்க, அந்த இங்க் ப்ரஷ். அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வருது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக எழுதினாலே போதும். அதான் ஒன்று தான். அடுத்து இது வந்து ஊ, தமிழில் நம்ம ஊ சொல்லுவோம்ல, அதே தான் ஊ. ஒரு யூ மாதிரி யூவை வந்து வளைச்சி போட்டுட்டு மேலே ஒரு கோடு போடணும். ஊ. ஓகே, ஊ. அடுத்து ஏ, இது வந்து ஏ. ஏ. ஓகேவா? அடுத்து இது ஓ. ஓ, இதுதான் ஓ. இது வந்து ஆ, இ, உ, ஏ, ஓ. ஓகேவா? அந்த ப்ரொனன்சியேஷன் தான். அகெயின் இதை வந்து ஒரு நோட் புக்கில் வந்து ஒரு ஆல்ஃபாபெட்டையும் வந்து 5 to 6 டைம்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு. ஆ, ஆ, இ, உ, ஏ, ஓ. ஆ, இ, உ, ஏ, ஓ. ஓகே, ஆ, இ, உ, ஏ, ஓ. இன்னொரு வாட்டி நான் எல்லாமே எழுதி காட்டுறேன். ஸோ இதை எழுதும் போது சொல்லிகிட்டே எழுதணும். ஓகேவா? ஆ, இ, உ,